அமர்ந்தவாறே தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். தத்தமாய் தந்தேனெந்தனையே நித்தமோ முந்தனின் சேவைக்கே துஷ்டனாயலைந்த பாவினானே கட்டளை யாவையும் மீறினேனே துஷ்டனாயலைந்த பாவினானே கட்டளை யாவையும் மீறினேனே பட்டமா பாடுகள் போதுமென்றே கிட்டிவும் பாதமே வந்து நின்றே தத்தமாய் தந்தேனெந்தனையே நித்தமோ முந்தனின் சேவைக்கே நீர் தந்த வேலையை நித்தமும் நான் நேர்மையாய் செய்திட சக்தியீவீர் நீர் தந்த வேலையை நித்தமும் நான் நேர்மையாய் செய்திட சக்தியீவீர் எந்த இடத்திலும் என் நேரமும் உந்தனின் சாட்சியாய் நின்றிடவே தத்தமாய் தந்தேனெந்தனையே நித்தமோ முந்தனின் சேவைக்கே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எவ்வளவு ஆழமானது, உம்முடைய வார்த்தை எவ்வளவு அழகானது, உம்முடைய வார்த்தை எவ்வளவு அருமையானது, உம்முடைய வார்த்தை எவ்வளவு ஆற்றல் நிறைந்தது. உம்முடைய ஆற்றல் நிறைந்த வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்ள எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் அற்பமானவைகள். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை பாதாளங்களுக்கும் சென்று எங்களை மீட்கும் கருவிகளாக நீட்டப்பட்டுள்ளன. எங்களையும் அக்கரங்கள் தாங்கி பிடித்து கொள்ளும் என்று நம்பி, ஆண்டவரே, உம்முடைய வேதத்தின் இரகசியங்களை காணும்படியாக எங்கள் கண்களை திறந்தருளும் என்று கெஞ்சி கேட்கிறோம். ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் எந்நாளும் நின்று நிலவுவதாக. அன்பிற்குரியவர்களே, இந்த 31ஆம் சபை நாள் விழாவை ஒட்டி நடைபெறுகின்ற இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் 2வது நாளிலும் ஆண்டவர் நம்மோடு செயல்பட ஜெபத்தோடு நாம் அமர்ந்திருப்போம். இந்த நாளிலும் இந்த கூட்டத்தை 2வது நாள் கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஆயர் அவர்களுக்கும் உடன் ஆயர் அவர்களுக்கும் இன்று சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற அன்பிற்குரிய செல்வின் ஆயர் அவர்களுக்கும் ஆயர் அம்மாக்களுக்கும் இந்த திருச்சபையின் செயலர் கமிட்டி அங்கத்தினர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நன்றியையும் நான் கூறிக்கொள்கின்றேன். நான் ஏற்கனவே சொன்னதை போன்று உங்களுடைய ஆயர் நாங்கள் அதிகமாக நெருக்கமாக அண்ணன் தம்பியை போன்று பழகியவர்கள். அந்த ஒரு பாச பிணைப்பு இங்கே வந்தபோது உடன் ஆயர் அவர்கள் என்னுடைய மாணவருடைய அண்ணன், ஒரு நல்ல ஒரு மாணவர், எங்களுடைய கல்லூரியில் அவர் டேவிட் தினகரன், இப்போது முதுகலை பயின்று கொண்டிருக்கிறார். ஒரு நல்ல குடும்ப பின்னணியத்திலிருந்து வந்தார்கள். அவர்களையும் ஆயர் அம்மாவையும் பார்த்து ஒரு மகிழ்ச்சி. இங்கே அமர்ந்திருக்கின்ற ஆயர், நான் 1984 ஆண்டு முதல் முறையாக திருச்சபை திருப்பணியில் நான் அமர்த்தப்பட்ட போது அவர்களுடைய ஊரில்தான் நான் ஊழியனாக ஒரு சர்ச் ஒர்க்கராக நான் நியமிக்கப்பெற்றேன் 23வது வயதில். அப்போது அவர் ஒரு டீனேஜர். அவருடைய வீட்டிற்கு நான் சென்று
ஜெபம் பண்ணதுக்கெல்லாம் போவேன். ஹவுஸ் இஸ் இட்? நல்ல ஒரு நல்ல பெற்றோர், அவர்களை எங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு விசுவாச குடும்பம். அவருடைய சகோதரன் ஒரு கன்னியாகுமரி திருமண்டலத்தில் ஒரு சிறந்த ஆயர், எல்லாராலும் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற ஒரு ஆயர், எங்களுக்கு மிகவும் நெருக்கம். இன்று அவர்களை நான் சந்திப்பது, பல ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை ஆண்டவர் எனக்கு தந்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அவர்களுடைய முயற்சிகள், அவர்களை பற்றிய நம்முடைய எதிர்நோக்குகள் எல்லாம் நிச்சயமாக ஆண்டவர் நிறைவேற்றி தருவார் என்று நாம் நம்புகின்றோம். அதற்காக ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்வான அனுபவத்தை நம்முடைய தமிழ் திருச்சபைகளுக்கு ஆண்டவர் தர ஆண்டவரை நோக்கி நாம் இணைந்து மன்றாடுவோம். இந்த 2 நாட்களில், இந்த 3 நாட்களில் சோர்சஸ் ஆஃப் அவர் ஃபெய்த், நம்முடைய விசுவாசத்திற்கு ஆதாரத்தை குறித்து நேற்றைய தினம் முதல் நாளிலே நம்முடைய the resource of our faith is scripture, திருமறை நம்முடைய பற்றுறுதிக்கு, விசுவாசத்திற்கு ஆதாரம் என்று நாம் சிந்தித்தோம். இன்று 2வது நாளில் நம்முடைய விசுவாசத்திற்கு ஆதாரமாகிய வர்ஷிப், வழிபாட்டை குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். Christian worship is the source of our faith. நம்முடைய பற்றுறுதியின் வெளிப்பாடு, நம்முடைய விசுவாசத்தின் வெளிப்பாடு வழிபாடு. வழிபாடு நம்முடைய விசுவாசத்தை ஆழப்படுத்துகிறது, அகலப்படுத்துகிறது, உறுதிப்படுத்துகிறது. எனவேதான் நம்முடைய விசுவாச வாழ்விற்கு ஆதாரம் கிறிஸ்டியன் வர்ஷிப், கிறிஸ்தவ வழிபாடு. அண்மையில் எட் வெல்ச் என்பவர் எழுதிய When People Are Big and God is Small என்ற நூலை படித்தேன். மக்கள் பெரியவர்களாகவும் கடவுள் சிறியவராகவும் இருக்கும்போது என்று அந்த நூலுக்கு அவர் தலைப்பு கொடுக்கிறார். When People Are Big and God is Small. அந்த நூலில் அவர் இன்று மனிதன் கடவுளை விட மனிதனுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றான் என்ற போக்கை பற்றி அவர் எழுதுகின்றார். The fear of man is more than the fear of God. கடவுளுக்கு பயப்படுவதை விட இன்று மனிதன் மனிதனுக்கு பயப்படுகின்ற போக்கை பற்றி அவர் எழுதுகின்றார். Very often we replace God with people. We replace God with people. நாம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க தவறினால் கடவுளை சிறியவராகவும் மனிதனை பெரியவர்களாகவும் நாம் வெளிப்படுத்துகின்ற ஒரு நிலைதான் இன்றைக்கு வருகிறது. குறிப்பாக நம்முடைய கிறிஸ்தவ வழிபாடுகளில் இன்று கடவுள் சிறியவராகவும் வழிபாடு நடத்துகிறவர் பெரியவராகவும் கருதப்படுகின்ற ஒரு போக்கை இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மனித வாழ்வை குறித்த, மனிதனை பற்றிய ஒரு பயம். இதைத்தான் அந்த நூலில் அவர் சொல்லுகிறார். Humanity is at the verge of collapse. மனுக்குலம் சரிவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு ஸ்பிரிச்சுவல் கொலாப்ஸ் என்றும் ஒரு எக்கனாமிக் கொலாப்ஸ் என்றும் எழுதுகிறார். ஒரு மதவாத அரசியலுக்காக ஒரு இனமே அழிக்கப்படுகின்ற ஒரு சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மணிப்பூர் மாநிலத்தில் ஒரு மதவாத அரசியலுக்காக ஒரு இனம் அழிக்கப்படுகின்ற ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம். அனைத்தையும் இழந்த ஒரு இறையியல் பேராசிரியர், இப்போது என்னுடைய ஆய்வு மாணவர், அந்த கல்லூரி தீக்கிரையாக்கப்பட்ட ஒரு சூழலிலே இன்றும் அங்கே நடக்கின்ற வன்முறைகள், கொடுமைகளை
ஒவ்வொரு நாளும் சந்தித்து கொண்டிருக்கின்ற ஒரு கூட்ட மக்களை நாம் பார்க்கின்றோம். சென்ற ஆண்டு செப்டம்பர் மாதம் பெத்லஹேம் கிறிஸ்மஸ் லூதரன் சர்ச்சில் நான் நிற்கின்றேன். நான் திரும்பி இந்தியாவிற்கு வந்து 3வது நாள் தொடங்கிய அந்த யுத்தம் இன்று வரை நின்ற பாடில்லை. அந்த பெத்லஹேம் பைபிள் காலேஜுடைய பிரின்சிபல் அவர் செய்தி அனுப்பும்போது 5000 குழந்தைகளுக்கு மேல் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கொல்லப்பட்ட எங்களுடைய குழந்தைகளின் உடலை கூட நாங்கள் தைரியமாக புதைக்க முடியவில்லை. எங்களுடைய வீட்டில் ரெஃப்ரிஜரேட்டர் எல்லா இடங்களிலும் நாங்கள் அடைத்து வைத்திருக்கிறோம். என்றைக்கு இந்த உடல்களை நாங்கள் புதைக்கப் போகிறோம் என்று தெரியாத நிலையில் மனுக்குலம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற ஒரு கொடுமையான ஒரு சூழலை பார்க்கின்றோம். எனவேதான் சென்ற கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கிரைஸ்ட் இன் த ரபிள்ஸ் என்று சொல்லி, இடிபாடுகளுக்கிடையே கிறிஸ்து என்று அவர்கள் கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாட முடியாத ஒரு நிலையில் இருந்த ஒரு சூழலிலே ஒரு கிறிஸ்தவ கூட்டமாக, ஆண்டவரை வழிபடுகின்ற ஒரு கூட்டமாக நாம் இணைக்க பெற்றிருக்கின்றோம். நம்முடைய விசுவாசத்தின் ஆதாரமாகிய இந்த வழிபாட்டை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். நம்முடைய பற்றுறுதியின் ஆதாரமான இந்த வழிபாட்டை குறித்த நம்முடைய இறையியல் சிந்தனை என்ன, திருமறை தெளிவு என்ன என்பதைத்தான் இந்த நாளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இன்று கிறிஸ்தவ மக்களை ஒரு சபை பிரிவுகளாக பிரித்து வைப்பதற்கு அடிப்படையான காரணம், திருச்சபைகளுக்கு உள்ளே திருச்சபைகளுக்கு இடையே பிரிவினைகளை உருவாக்குவதற்கான அடிப்படை காரணம் வர்ஷிப், ஆராதனை. எங்கள் சபைதான் தொடக்க கால ஆராதனை முறையை பின்பற்றி கொண்டிருக்கிறது. 4ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சென்ட் ஜேம்ஸ் லிட்டர்ஜியை நாங்கள் தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று ஒரு கூட்ட மக்கள். 1910 ஆண்டில் எழுதப்பெற்ற த புக் ஆஃப் காமன் பிரேயர், லண்டனில் எழுதப்பட்ட அந்த ஆராதனை முறையை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று ஒரு கூட்டம். இப்படி ஒவ்வொரு கூட்டங்களாக இந்த ஆராதனையை இவர்கள் ஒரு பிரிவினைக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் இன்று பெருகி வருகின்ற தனிநபர் திருச்சபைகள், மெகா திருச்சபைகள் இந்த ஆராதனை என்றால் என்ன என்பதை குறித்த ஒரு தெளிவு இல்லாமல் தங்களுக்கு ஏற்றாற்போல் பிரைஸ் அண்ட் வர்ஷிப் என்பது, நான் அதற்கு எதிரானவன் அல்ல, ஆனால் இன்று இந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப் என்ற நிலையில் இன்று ஆராதனைகளை உருவாக்கி அந்த ஆராதனையினுடைய உண்மை தன்மையை, அதனுடைய முக்கியத்துவத்தை குறைத்து மதிப்பிடுகின்ற ஒரு நிலையை இன்றைக்கு திருச்சபைகள் சந்தித்து கொண்டிருக்கின்றன. ஒரு முறை ஒரு திருச்சபைக்கு சென்றேன். 8:30 மணிக்கு ஆராதனை. நான் முன்னதாகவே சென்று விட்டேன். 8 மணிக்கு ஒரு 200 யங் பீப்புள் வந்தாங்க. கீபோர்டு, கிட்டார் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அவர்கள் உடனடியாக செட் பண்ணி பாடல்களை பாடினார்கள். பிரைஸ் அண்ட் வர்ஷிப் அழகாக பாடினார்கள். 8:30 மணிக்கு இன் ஜீசஸ் நேம் வி ப்ரே என்று சொல்லிவிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டாங்க. அதற்கு பிறகு ஒரு வயசான ஒரு கூட்டம் உள்ளே வந்தாங்க. அப்போது தான் ஆயரும் உள்ள வர்றாரு. நாம் கடவுளை தொழுவோம் என்று வருகிறார். எனவே ஒரு கூட்ட மக்கள் இந்த ஆராதனையினுடைய முக்கியத்துவத்தை அறியாமல் பிரைஸ் அண்ட் வர்ஷிப் மட்டும்தான் ஆராதனை என்று சொல்லி ஓடுகின்ற ஒரு புதிய தலைமுறைகள் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கும் போது, நாங்கள் தான் உண்மையான ஆராதனையை நடத்துகிறோம் என்று சொல்லி ஒரு கூட்ட மக்கள் அந்த ஆராதனையை உயிரும் இல்லாமல், ஆவியும் இல்லாமல், அனலும் இல்லாமல் ஒரு ஆராதனை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் ஆராதனைனா என்ன, வழிபாடு என்றால் என்ன என்பதை குறித்த ஒரு தெளிவு நமக்கு தேவை. அதுதான் பற்றுறுதியின் ஆதாரமாக அமைகின்றது. வழிபாடு என்பது வர்ஷிப் என்ற சொல் வர்த்ஷிப் என்று சொல்லுகின்ற
லத்தீன் மொழி சொல்லிலிருந்து வருகிறது. அதனுடைய பொருள் டு attribute worth to someone. அதாவது ஒருவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுப்பது வர்ஷிப். ஏன் நாம் கடவுளை ஆராதிக்கிறோம், கடவுளை வழிபடுகிறோம் என்றால் God alone is worthy to be worshipped because God is holy. அவர் தூயவர், அவர் பரிசுத்தமுள்ளவர். Because God alone is powerful, almighty. எனவே நாம் ஆண்டவரை நாம் ஆராதனை செய்கிறோம். எனவே இந்த ஆராதனை என்ற சொல் கூட ஒரு வடமொழி சொல். ஆராதனை என்பது நாம் கடவுளுக்கு பூஜை செய்வது அல்ல, ஆராதனை செய்வது அல்ல, வழிபடுதல். எனவேதான் புதிய தமிழில் இன்று ஆராதனை என்ற வடமொழி சொல்லை பூஜை செய்வது அல்ல ஆராதனை செய்வது என்ற அந்த சிந்தனை சரியான ஒரு அது பெயர் அல்ல என்பதை மாற்றி வழிபாடு என்பது நல் வழிபடுத்துகின்ற ஒன்று. எனவேதான் அதனை வழிபாடு என்று சொல்லுகின்றோம். நம்முடைய வழிபாடு நம்மை நல் வழிபடுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. எனவே வழிபாடு, நல் வழிபடுதல். எனவே ஒரு வழிபாடு என்பது நம்மை நல்வழிப்படுத்துகின்ற ஒன்றாக அமைகின்றது. நல் வழிபடுதல் என்பதுதான் வழிபாடு. எபிரேய பெயர் ஹிஷாஹவா என்று சொல்லுகின்ற பெயர் தலை வணங்குதல், பவ்விங் டவுன் என்று பொருள் தருகின்றது. எனவே வழிபாடு என்பது என்று சொல்லும்போது பரிசுத்தராகிய கடவுளுக்கு முன், அனைத்து ஆற்றலும் பொருந்திய கடவுளுக்கு முன் பணிவாக பணிந்து வணங்குதல், பவ்விங் டவுன், ஹிஷாஹாவா என்ற சொல்லை பயன்படுத்துகின்றோம். இன்னொன்று அபோத் என்று சொல்லுகின்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார்கள், அதாவது சர்வீஸ். இன்றைக்கும் திருச்சபைகளில் ஆராதனைக்கு செல்லுகிறவர்களை பார்த்து கேட்டால் எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் நான் சர்வீஸுக்கு போகிறேன்னு தான் சொல்லுவாங்க. சர்வீஸ் என்றால் பணிபுரிதல். வழிபாடு என்பது கடவுளுக்கு பணி செய்வது. இபோத் என்பது பணியாளர், ஆண்டவருக்கு பணி செய்கின்ற ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வழிபாடு என்பது இரு நிலைகளில் செயல்படுகின்றது. ஒன்று God descending and people ascending, the meeting place is worship. அதாவது கடவுள் மேலிருந்து கீழே இறங்கி வரும்போது நாம் மேலே சென்று the meeting point of God and people, அந்த மீட்டிங் பாயிண்ட் தான் வழிபாடு என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே வழிபாடு என்பது நாம் கடவுளுக்கு நேராக திரும்பி செல்லுதல். ஆண்டவரை ஆராதிக்கின்ற ஒரு கூட்டம் கடவுளை நோக்கி திரும்பி செல்லுகின்ற ஒரு நிலைதான் ஆராதனை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த நாளிலே சிந்தனைக்காக நான் தெரிந்து கொண்ட திருமறை பகுதி நாம் படிக்க கேட்ட சகரியாவின் புத்தகம் 7வது அதிகாரம். அந்த பகுதியை முழுவதுமாக இந்த நாளிலே நான் சிந்தனைக்காக தெரிவு செய்திருக்கிறேன். இந்த சகரியா தீர்க்கதரிசியின் நூலை அதிகமாக நாம் படிப்பது இல்லை. இந்த சகரியா தீர்க்கதரிசியின் நூல் எங்கே இருக்கிறது என்று கூட நிறைய சபைகளில் மக்களுக்கு தெரியாது. ஏன்னா அதிகமாக நாம் படிக்காத ஒரு பகுதி. திருமறையில் ஒரு நடுப்பக்கத்தில் இருக்கின்ற ஒரு பகுதி, அதிகமாக நாம் படிப்பது இல்லை. நான் ஏற்கனவே நேற்றைக்கு சொன்னேன், கிறிஸ்தவ மக்கள் திருமறை படிப்பதை கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. அதனால் திருமறை அறிவு குறைந்து விட்டது. ஒரு முறை ஒரு திருச்சபைக்கு சென்று யாக்கோபு நிருபத்திலிருந்து ஒரு பகுதியை சொன்னேன். ஒருத்தர் ஆதியாமத்திற்கு அடுத்தது புரட்டிகிட்டே உட்கார்ந்தார். யாக்கோபு நிருபம் பழைய ஏற்பாட்டில் இல்லை, புதிய ஏற்பாட்டில் இருக்குதுன்னு அவர் சொன்னார். வாய்ப்பே இல்லை. ஆபிரகாமின் மகன் பெயர் யாரு? யாக்கோபா? இல்லை, ஈசாக்கு. ஈசாக்கின் மகன் பெயர் யாக்கோபு. எங்கே தான் இருக்கணும்? அவர் சொல்கிற நியாயம் எனக்கு வித்தியாசமாக தான் இருந்துச்சு. ஒரு முறை 2 ஆசிரியர்கள் விடைத்தாள்களை திருத்தி கொண்டிருந்தார்கள். ரொம்ப சீரியஸாக இருந்தீங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். 2 ஆசிரியர்கள் விடைத்தாள்களை திருத்தி, ஸ்கிரிப்சர் எக்ஸாம்
பெரிய விவாதம். ஒரு ஆசிரியர் சொன்னார், இந்த மாணவர் எழுதிய விடை சரியான விடை, மதிப்பெண் கொடுக்க வேண்டும். இன்னொரு ஆசிரியர் சொன்னார், அது தவறான விடை, மதிப்பெண் கொடுக்க முடியாது. அவ்வளவு விவாதம் எழுப்பும் அளவிற்கு இந்த மாணவர், இந்த கேட்கப்பட்ட கேள்வி என்ன, ஆபிரகாமின் மனைவியின் பெயர் என்ன? கேட்கக்கூடாத கேள்விதான், ஆனால் கேட்டிருக்காங்க. இப்படி தான் நம்முடைய ஸ்கிரிப்சர் எக்ஸாம் நடக்குது. இல்லை, சபைகளில் ஸ்கிரிப்சர் எக்ஸாம் இப்படி தான் நடக்குது. ஆபிரகாமின் மனைவியின் பெயர் என்ன என்று லகுவாக கேட்கப்பட்ட இந்த கேள்விக்கு இவ்வளவு பெரிய விவாதம் எழுப்பும் அளவிற்கு அந்த மாணவர் எழுதிய விடை என்னவென்றால், ஆபிரகாமின் மனைவியின் பெயர் திருமதி ஆபிரகாம். திருமறை அறிவு குறைந்து விட்டது. இந்த சகரியா தீர்க்கதரிசி, நான் இதை சொல்லும்போது கொஞ்சம் சிலர் தேடி இருப்பீங்க, சகரியா தீர்க்கதரிசி எங்கே இருக்கிறாரு, பைபிளில் இருக்குதான்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக மெதடிஸ்ட் திருச்சபையில் அப்படி இருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுடைய பாரம்பரியமே பைபிள், ஸ்கிரிப்சர் பேஸ்ட் சர்ச். அதனால் நிச்சயமாக நீங்கள் படித்திருப்பீர்கள். இந்த சகரியா தீர்க்கதரிசி 20வது வயதில் தீர்க்க தரிசனம். ஒரு இளைஞன். சகரியா என்றால் யாவே நினைவு கூறுகிறார் என்று பொருள் தருகின்றது. இவருக்கு முன் வாழ்ந்த பணி செய்த தீர்க்கதரிசிகளெல்லாம், மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் கடவுளுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கிறார் என்று சொன்ன எந்த தீர்க்கதரிசி? எந்த தீர்க்கதரிசி? மீகா. மீகா தீர்க்கதரிசி 6:8. மீகா தீர்க்கதரிசியை போல நியாயத்தை குறித்தும் நீதியை குறித்தும் சகரியா பேசவில்லை. நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் பாய்ந்து வர கடவது என்று சொன்ன எந்த தீர்க்கதரிசி? இங்க சொல்லிட்டாங்க. எந்த தீர்க்கதரிசி? ஆமோஸ் தீர்க்கதரிசியை போல 5:24. ஆமோஸ் தீர்க்கதரிசியை போல நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் சகரியா தீர்க்கதரிசி பேசல. இவருடைய சமகால தீர்க்கதரிசி, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும், இவ்விடத்தில் நான் சமாதானம் கட்டளையிடுவேன் என்று சொன்ன எந்த தீர்க்கதரிசி? நம்ம கட்டாயம் படிக்க வேண்டியதுதான். ஆகாய் தீர்க்கதரிசியை போல. ஆகாய் எத்தனாவது அதிகாரம்? பாருங்க, ஆகாய் தீர்க்கதரிசி எங்க இருக்குன்னு தெரியல. சகரியாவுக்கு முன்னாலே பின்னாலேயா? சரி, 2:9. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும், இவ்விடத்தில் நான் சமாதானம் கட்டளையிடுவேன் என்று சொல்லி ஆலயத்தை கட்டுங்கள் கட்டுங்கள் என்று சொன்ன அந்த ஆகாய் தீர்க்கதரிசியை போல சகரியா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் சொல்லலை. ஆனால் ஆகாயோடு இணைந்து ஆலயம் கட்டுவதற்காக அவர் பாடுபடுகின்றார். எனவேதான் பிற்காலத்தில் புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தில் ஆகாய் தீர்க்கதரிசியையும் இந்த சகரியா தீர்க்கதரிசியையும் அவர்கள் நன்றியோடு நினைவு கூர்ந்தார்கள் என்று நாம் படிக்கின்றோம். ஆனால் இந்த சகரியா தீர்க்கதரிசி இவருடைய செய்தி ஒரு மாறுபட்ட செய்தி. A prophet with a difference. His message was different from other prophets of his own time. மற்ற தீர்க்கதரிசிகளை விட, செய்திகளை விட இது சற்று மாறுபட்ட ஒரு செய்தி. ஏனென்றால் இந்த சகரியா தீர்க்கதரிசியினுடைய காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாபிலோனின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் தங்களுடைய கிண்ணறங்களை அலரி செடிகளிலே தொங்கவிட்டு அந்த எருசலேமை பார்த்து, அந்நிய தேசத்தில் ஆண்டவருடைய பாடலை நாங்கள் எப்படி பாடுவோம் என்று சொல்லி அந்த எருசலேமின் வாழ்விற்காக காத்து கொண்டிருந்த அந்த மக்களை பார்த்து ஆகாய் சொல்லுகிறார்,
நீங்கள் ஆலயம் கட்டுங்கள். ஆனால் சகரியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கடவுளை நீங்கள் வழிபடுங்கள் என்று சொல்லுகிறார். கடவுளை வழிபடுகின்ற ஒரு ஆராதிக்கின்ற ஒரு கூட்டமாக நீங்கள் மாற வேண்டும். ஆகாய் தீர்க்கதரிசியுடைய செய்தி, ஆலயம் கட்டப்படும் போது ஆண்டவர் ஆலயத்தில் வாசம் பண்ணுவார், மக்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் சகரியா தீர்க்கதரிசியுடைய செய்தி, ஆலயத்திலே உங்களுடைய ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறார். அப்படி என்றால் இந்த சகரியா தீர்க்கதரிசியினுடைய செய்தி முழுக்க முழுக்க இந்த இஸ்ரவேல் மக்களுடைய வழிபாட்டை குறித்த செய்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 3 குறிப்புகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவது, 7வது அதிகாரம் 4 முதல் 6 வரை உள்ள வசனங்களில் பழமைவாத சிந்தனைகளுக்கு மாற்று சிந்தனையை வழிபாடு ஏற்படுத்துகிறது என்று சொல்லுகிறார். அதாவது ட்ரூ வர்ஷிப்பை பற்றி பேசுகிறார். ட்ரூ வர்ஷிப் டிரான்ஸ்லேட் த ட்ரெடிஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங். பழமைவாத சிந்தனைகளை உண்மையான வழிபாடு மாற்றும் என்று சொல்லுகிறார். The true worship will translate the traditional understanding. மரபு சார்ந்த பழமைவாத அடிப்படைவாத சிந்தனைகளை மாற்றும் உண்மையான வழிபாடு. இந்த அதிகாரத்தை நாம் படிக்கும்போது 3 தவறான மரபு சிந்தனைகளை பற்றி பேசுகிறார். 3 தவறான பழமைவாத சிந்தனைகள். ஒன்று, உபவாசத்தை பற்றி பேசுகிறார். உபவாசம், ஆண்டவரின் அருளை பெறுவதற்கு உபவாசம் தேவையா என்ற வினாவை அவர் எழுப்புகின்றார். வீட்டிலே சென்று இந்த பகுதியை ஆழமாக படித்து பாருங்கள். ஆண்டவருடைய கிருபையை பெற வேண்டுமென்றால் உபவாசம் தேவையா? அப்படி என்றால் உபவாசம் யாருக்காக? வழிபாடுகளில் இந்த உபவாசத்தை குறித்த சிந்தனைகள் இன்றைக்கு குறைந்து விட்டது. மரபு சார்ந்த சிந்தனைகள், பழமைவாத சிந்தனைகள். உபவாசம் யாருக்காக? என்னுடைய தனி வாழ்வை வசதிப்படுத்துவதற்காக நான் உபவாசிக்கிறேனா? என்னுடைய செழுமை வாழ்விற்காக நான் உபவாசிக்கிறேனா? அல்லது என்னுடைய உபவாசம் யாருக்காக என்ற செய்தியை இங்கே சொல்ல வருகின்றார். அதாவது நான் என்னுடைய தனி வாழ்வில் செல்ஃபிஷ்னஸ், என்னுடைய சுயநலத்திற்காக, என்னுடைய தன்னலத்திற்காக, என்னுடைய தனிநபர் வாழ்விற்காக நான் உபவாசிக்கிறேனா? அல்லது நான் செய்கின்ற உபவாசம் யாருக்கு பயன்பட வேண்டும் என்பதை மிக அழகாக சொல்லுகின்றார். என்னுடைய வாழ்வில் வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்காக நான் உபவாசிக்கிறேனா என்ற வினாவை அவர் எழுப்பி அவர் சொல்லுகிறார், உபவாசம் உங்களுக்காக செய்யாதிருங்கள். எ செல்ஃப் சென்டர்ட் இண்டிவிஜுவலிசம் இன்று உபவாசம் என்ற அந்த சிந்தனைக்குள் நுழைந்து விட்டது. எ செல்ஃப் சென்டர்ட் இண்டிவிஜுவலிசம், ஒரு தனி நபர் தன்னல ஒரு சிந்தனை இன்று உபவாசம் என்ற ஒரு சிந்தனைகளுக்குள்ளாக அது நுழைந்து விட்டது. உங்கள் உபவாசம் உங்களுக்காக அல்ல, உணவற்று இருப்பவர்களுக்காகத்தான் நீங்கள் உபவாசம் இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லுகிறார். ஒரு பழமைவாத சிந்தனையை மாற்றுகிறார். நீங்கள் உண்ணாத உணவு உணவற்று இருப்பவர்களுக்கு சென்றடைய வேண்டும், அதுதான் உபவாசம். எனக்காக அல்ல, நான் செய்கின்ற ஒரு நாள் அல்லது 40 நாட்கள் உபவாசம் என்று இன்று சொல்பவர்களைத்தான் நம்பிக்கொண்டிருக்கிறோம். 10 மணி முதல் 1 மணி வரை உபவாச ஜபம் என்று சொல்லுகிறவர்களை இன்றைக்கு நாம் முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த உபவாசம் நாம், when we forego a meal, that meal should go to a person who do not have, who is in hunger. பசியால் வாடுகின்ற ஒரு மனிதனுக்கு அந்த உணவு சென்றடையும் போதுதான் என்னுடைய உபவாசம் முழுமையடைகிறது. மரபு சிந்தனைகள், பழமைவாத சிந்தனைகளை மாற்ற சொல்லுகின்றார். ஏதோ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக, என்னுடைய வாழ்வின் வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்காக உபவாசம் அல்ல.
நான் செய்யும் உபவாசம் மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும். இதைத்தான் பவுலடியார் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தை படிக்கும்போது 15 முதல் 17 வரை உள்ள திருமொழிகள் சொல்லுகிறார். பலர் பசியாக இருக்கும்போது சிலர் உண்டு குடித்து வாழ்கிறார்கள், இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறார்கள். கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். அநேகர் இன்று பசியோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சிலர் உண்டு குடித்து வாழ்கிறார்கள். அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறார்கள். ஆண்டவருடைய உணவு அடுத்தவர்களுக்கு. எனவேதான் அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பகிர்ந்து கொடுக்கின்றார். இது ஆண்டவருடைய உணவு, எனக்கான உணவு அல்ல, இது பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டிய உணவு. ஒரு புதிய உபவாசத்திற்கான ஒரு புதிய விளக்கத்தை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஒரே அப்பம் ஒரே பாத்திரத்தில் நாம் பங்கு பெறும்போது அது என்னுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக மட்டுமல்ல, அந்த உணவை நான் உட்கொள்ளும் போது உணவற்று இருக்கிற மக்களை பற்றிய சிந்தனை எனக்கு உருவாக வேண்டும். அதுதான் உண்மையான உபவாசம். உண்மையாம் உபவாசம் எது? உண்ணாமல் இருப்பதா? அது அல்ல உபவாசம். அந்த உணவற்று இருப்பவர்களுக்கு சென்று சேர வேண்டும். Church is an Eucharistic community. திருச்சபை ஒரு திருவிருந்து சமூகம். எனவே திருவிருந்து சமூகமாக நாம் இணைக்க பெற்று திருமேடையின் முன்னால் முழங்கார் படியிட்டு அந்த ஒரே அப்பம் அந்த ஒரே பாத்திரத்தில் நாம் பங்கு பெறும்போது நாம் அனைவரும் சமநிலையினர். We are equals before God. ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி கையேந்தி நிற்கின்ற நிலையில் நாம் அனைவரும் சமநிலையினர். We are equals. பெரியவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற நிலைகள் தாண்டி we are equals before God. We all need God's grace. அதற்கு தான் 2 கரங்களை ஏந்தி அந்த அப்பத்தையும் ரசத்தையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். இது ஆண்டவருடைய விருந்து. எனவே உபவாசத்தை குறித்த ஒரு புதிய சிந்தனையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். 2வதாக நாம் படிக்கும் அந்த பகுதியிலே 9, 10 ஆகிய வசனங்களில் இந்த காணிக்கையை பற்றிய ஒரு சிந்தனையை அங்கே சொல்லுகின்றார். காணிக்கை, அதாவது நீங்கள் அன்பையும் கருணையும் காட்டுங்கள், ஏழைகள், கைம்பெண்கள், அனாதைகள், இவை அந்நியர்கள், இவர்களை உபசரிக்க மறவாதிருங்கள். அதாவது நீங்கள் கொடுக்கின்ற காணிக்கை யாருக்காக என்ற உண்மையை அவர் சொல்லுகின்றார். அதாவது காணிக்கை என்பது ஆலயத்திற்காக, ஆலயத்திலே காணிக்கை கொடுக்க வேண்டும் என்றுதான் நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் கொடுக்கின்ற காணிக்கை யாருக்காக என்பதை சகரியா தீர்க்கதரிசி மிக தெளிவாக சொல்லுகின்றார். காணிக்கை யாருக்கு கொடுக்க வேண்டும்? இந்த தசம பாகத்தை பற்றிய சிந்தனை இன்றைக்கு திருச்சபைகளில் அதிகமாக சொல்லப்படுவது இல்லை. அதை பற்றிய சிந்தனைகள் இன்று இல்லை. குறிப்பாக இந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் நான் செல்லும் போதெல்லாம் எவ்வளவு மிக நேர்த்தியாக இந்த தசம பாகம் கொடுப்பதை நான் பார்த்திருக்கிறேன். தசம பாகம் பெட்டி என்று ஒன்று வைத்திருப்பார்கள். அந்த தசம பாகம் பெட்டியிலிருந்து எடுத்து கொடுப்பார்கள். அதனால்தான் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த தசம பாகம் ஆண்டவருக்கு கொடுப்பதில் அவர்கள் குறைந்து வைத்ததில்லை. அந்த அளவிற்கு அவர்கள் காணிக்கை கொடுப்பார்கள். ஆனால் இந்த தசம பாகம் எப்படி வந்தது? ஆதியாகமம் 4வது அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்களில் காயின் தான் முதலாவது காணிக்கை கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனையை கொண்டு வருகிறார். அதனால் நம்ம காயினை ரொம்ப மோசமாக பேசிட்டு உட்கார்ந்துருப்போம். எப்போவுமே அப்படிதான் நம்ம. ஆனால் காணிக்கை கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனையை ஆபேல் உருவாக்கவில்லை, காயின் தான் உருவாக்குகிறார். ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கணும். நல்ல மனிதர். 14வது அதிகாரம் 18 முதல் 20 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்கும்போது ஆபிரகாம் மெல்கிசதேக் என்று சொல்லுகின்ற மகா பிரதான ஆசாரியனுக்கு காணிக்கை கொடுக்கிறார், தசம பாகம் கொடுக்கிறார் என்பதை நாம் திருமறையிலே நாம் படிக்கின்றோம். ஆனால் பிற்காலத்தில் உபாகம நூலில் 14வது அதிகாரம் 22வது வசனத்தில் ஆண்டவரின் சமூகத்தில் உண்பதற்காக, கடவுளுக்கு பயந்து வாழ்வதற்காக தசம பாகம் கொடுக்க வேண்டும் என்பதை உபாகம நூலில் கடவுள் மோசேயின் வழியாக இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார். அதாவது தசம பாகம் கொடுப்பது, காணிக்கை கொடுப்பது எதற்காக என்றால்
ஆண்டவரின் சமூகத்தில் இணைந்து உண்பதற்காக. அது மட்டுமல்ல, கடவுளுக்கு பயந்து வாழ்வதற்காக நாம் காணிக்கை கொடுக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, இந்த கூட்டங்களுக்கு வரும்போதெல்லாம் இந்த இணைந்து உண்ணுகின்ற இந்த வழக்கம் இந்த மும்பையில் நான் பார்க்கிறேன். மகிழ்ச்சியாக இருக்குது. நாம் இணைந்து வரும்போது ஆலயத்திலே இணைந்து உண்ணுகின்றோம். ஆலயத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் உண்பதற்காக தசம பாகம் கொடுக்க வேண்டும் என்பதை கடவுள் மோசேயின் வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லுகின்றார். ஆனால் 1 சாமுவேல் 8வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் படிக்கும்போது, இந்த அரசர்களின் காலத்தில் இந்த தசம பாகம் அரச செலவுகளுக்காக, தங்களுடைய உல்லாச வாழ்விற்காக இந்த தசம பாகம் தவறாக பயன்படுத்தப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். சாலமோன் அரசனுடைய காலங்களிலெல்லாம் இந்த தசம பாகம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது. தங்களுடைய உல்லாசமான வாழ்விற்காக பயன்படுத்தப்படுகிறது. ஆசாரியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்காக தசம பாகம் பயன்படுத்தப்படுவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இயேசு இந்த தசம பாகத்தை பற்றி ஒரு புதிய சிந்தனையை சொல்லுகிறார். மார்க்கு 23வது அதிகாரம் 23வது வசனத்தை படிக்கும்போது இயேசு சொல்லுகிறார், நீங்கள் வெந்தயத்திலும் ஜீரகத்திலும் தசம பாகம் கொடுக்கிறீர்கள், ஆனால் இரக்கத்தையும் நீதியையும் விட்டுவிட்டீர்கள். இரக்கத்தையும் நீதியையும் விட்டுவிட்டு தசம பாகம் கொடுப்பதில் ஜீரகம் வெந்தயத்தில் கணக்கு பார்த்து கொடுக்கிறீர்கள். எனவே இயேசு என்ன சொல்ல வருகிறார் என்றால், தசம பாகம் கொடுப்பது கட்டாயமாக்கப்படவில்லை. கட்டாயமாக கொடுக்க வேண்டும் என்று அல்ல, தாராளமாக கொடுக்க வேண்டும். கணக்கு பார்த்து கொடுப்பது அல்ல தசம பாகம். 1000 ரூபாய் என்றால் 100 ரூபாய் கொடுப்பது கணக்கு பார்த்து கொடுப்பது. ஆனால் கணக்கு பார்க்காமல் கொடுக்க வேண்டும். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கடவுள் பிரியமாயிருக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்? கொடுக்கிறவரிடத்தில் கடவுள் பிரியமாயிருக்கிறார். அந்த உற்சாகத்தை விட்டுருவோம். மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும். உற்சாகத்தை விட்டுவிட்டு கொடுக்கிறவர்களிடம் கடவுள் பிரியமாயிருக்கிறார் என்றுதான் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்களே தவிர, உற்சாகமாய் மனப்பூர்வமாய், அந்த 2 காசு போட்ட பெண்மணி மனப்பூர்வமாய், அந்த காணிக்கை பெரிது அல்ல, மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மக்கதோனியா திருச்சபை தங்களுடைய வறுமையிலும் அவர்கள் காணிக்கை கொடுத்தார்கள். ஏனென்றால் மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். எனவே தசம பாகம் என்பது கட்டாயமாக்கப்பட்ட ஒன்று அல்ல. ஆனால் தாராளமாக கணக்கு பார்க்காமல் நீங்கள் கொடுக்க வேண்டும். அதோடு நீதியோடும் நியாயத்தோடும் கொடுக்க வேண்டும். நீதியையும் நியாயத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவருக்கு காணிக்கை கொடுப்பது திருப்பதியில் காணிக்கை கொடுப்பதை போல. இன்றைக்கு எங்கேயோ கொண்டு காணிக்கை கொடுக்குறோம். ஆண்டவரை கொஞ்சம் பார்கெயின் பண்ண வைக்கிறோம். காணிக்கை கொடுத்தா ஆண்டவரை கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணிடலாம். அதாவது இன்றைக்கு லஞ்சம் கொடுக்கிற தொடங்கிவிட்டோம். ஆண்டவருக்கு லஞ்சம் கொடுப்பது தான் காணிக்கை என்ற நிலையில் இன்றைக்கு காணிக்கையை நாம் வைத்திருக்கிறோம். சில நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, எனக்கு இது நடந்து விட்டால் நான் ஒரு 1000 ரூபாய் காணிக்கை வைப்பேன். பார்கெயின். இது காணிக்கை அல்ல, இது தசம பாகம் அல்ல. காணிக்கை கொடுப்பது பார்கெயின் பண்ணுவதல்ல. இதை செய்தால் இதை நான் செய்வேன் என்பது காணிக்கை அல்ல. இட்ஸ் பார்கெயின். வெரி ஆஃபன் வி பார்கெயின் வித் காட். இதை செய்தால் நான் செய்வேன், செய்யலைன்னா அதிகமாய் கொடுக்கிறவிடத்தில் ஆண்டவர் அதிகமாக கொடுப்பார் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அதிகமாக ரொம்ப கொடுத்தா ஆண்டவர் நிறைய கொடுப்பார். ஆனால் என்னைக்காவது கேட்டிருக்குமா, கொடுக்க முடியாதவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு? கேட்பதே இல்லை. கொடுக்கிறவர்களுக்குத்தான் அதிகமாக கொடுப்பார் என்று சொன்னால், கொடுக்க முடியாதவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்க மாட்டாரா என்ற வினாவையும் நாம் எழுப்பி பார்க்க வேண்டும். உற்சாகமாய் மனப்பூர்வமாய் காணிக்கை கொடுக்க வேண்டும் என்ற செய்தியை இந்த சகரியா தீர்க்கதரிசி சொல்கிறார். 3வதாக இந்த பகுதியை நாம் படிக்கும்போது 7வது அதிகாரம் 11 முதல் 14 வரை உள்ள பகுதிகளில் அவர் சொல்லுகிறார், worship as listening the word of God. கடவுளுடைய வார்த்தையை கேட்பது தான் வழிபாடு. கடவுளுடைய வார்த்தையை கேட்பது வழிபாடு. கடவுளுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்கள். அந்த பகுதியை படித்து பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்கள். முகத்தை நீங்கள் திருப்பிக் கொண்டார்கள், முகத்தை திருப்பாதிருங்கள். காதுகளை பொத்திக் கொண்டார்கள், காதுகளை பொத்திக் கொள்ளாதிருங்கள். இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். எனவே கடவுளுடைய வார்த்தைக்கு லிசன் த வேர்ட் ஆஃப் காட்,
listening the word of God is true worship. இன்று ஆண்டவருடைய வசனத்தை நாம் வழிபாடுகளில் கேட்கிறோமா அல்லது நம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறோமா? we never listen to God. நம்முடைய வழிபாடுகளில் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கின்ற அந்த நிலையை தாண்டி இன்று அதிகமாக உரக்க சத்தத்தோடு இன்று பாடல்களை பாடுவதுதான் வழிபாடு. வழிபாடு என்பது ஆண்டவருடைய வார்த்தையை அது கேட்கின்ற ஒரு அனுபவம். அது மட்டுமல்ல, நான் மாறவே மாட்டேன். ஐ வில் நாட் சேஞ்ச் மை செல்ஃப். நான் எதற்காக மாற வேண்டும்? நான் மாற மாட்டேன், ஆண்டவர் தான் மாற வேண்டும் என்ற ஒரு சிந்தனை தான் இன்று மனிதனிடத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது. நான் என்னுடைய விருப்பத்திற்காக ஆண்டவரை நான் மாற்ற முயற்சி செய்கிறேன். ஆனால் ஆண்டவர் விரும்புகின்ற வாழ்வில் என்னுடைய வாழ்வை நான் மாற்ற முயற்சி செய்வதுதான் வழிபாடு. எனவே ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதும் ஆண்டவருடைய வசனத்திற்கு முகத்தை பார்ப்பதும் நம்முடைய காதுகளை திறந்து வைத்திருப்பதும் நம்முடைய இதயங்களை கடினப்படுத்தாமல் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதும் தான் உண்மையான வழிபாடு என்பதை சகரியா தீர்க்கதரிசி சொல்லுகின்றார். அதாவது இந்த வழிபாட்டினுடைய ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்றால், என்னுடைய அடிப்படைவாத சிந்தனைகள், என்னுடைய பழமைவாத சிந்தனைகளை நான் மாற்ற வேண்டும். உபவாசத்தை குறித்த சிந்தனை, தசம பாகத்தை குறித்த சிந்தனை மட்டுமல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக மாறுவதுதான் உண்மையான வழிபாடு என்பதை இங்கே நாம் பார்க்கின்றோம். ஆனால் இன்று ஆண்டவருடைய வார்த்தைக்கு திருச்சபையில் என்ன இடம் இருக்கிறது? Where is the place of the word of God in our church? எங்கே ஆண்டவருடைய வார்த்தை? வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்தில் ஆவியானவர் பெர்காமு என்ற ஒரு திருச்சபையை பற்றி பேசுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு எங்கே இருக்கிறது திருச்சபையில்? இந்த பெர்காமு திருச்சபையை பற்றி ஆவியானவர் சொல்லும்போது, பெர்காமு திருச்சபை ஒரு சிறந்த திருச்சபை தான். ஆனால் 2 புரட்டு போதனைகள் திருச்சபைகளுக்குள்ளே நுழைந்து விட்டன. 2 புரட்டு சிந்தனைகள். ஒன்று பிலேயாமின் போதனை. பிலேயாமின் போதனை. இந்த பிலேயாம் யார்? ஒரு தீர்க்கதரிசி. எண்ணாகமம் 22வது அதிகாரத்தை படித்து பாருங்கள், 22, 23. இஸ்ரவேலிலே ஒரு பெரிய தீர்க்கதரிசி பிலேயாம். பாலாம் was a great prophet in Israel. ஒரு சிறந்த அதாவது இஸ்ரவேலுடைய வருங்காலத்தை அறிந்து வைத்திருந்த ஒரு தீர்க்கதரிசி கூலிக்காக ஆண்டவருடைய வசனத்தை விற்று போடுகிறார். ஆண்டவருடைய வசனத்தை கூலிக்காக விற்று போட்ட ஒரு தீர்க்கதரிசி பிலேயாம் தீர்க்கதரிசி. எனவே பெர்காமு திருச்சபையில் கூலிக்காக ஆண்டவருடைய வசனத்தை விற்கலாம் என்ற போதனை பெர்காமு திருச்சபையில் நுழைந்து விட்டது. கூலிக்காக மாரடிக்கிறவர்கள், the merchants of faith, விசுவாச வியாபாரிகள் என்று சொல்லும் அளவிற்கு இன்றைக்கு அநேகருடைய போதனைகள் திருச்சபைகளுக்குள்ளே நுழைந்து விட்டன. தொலைக்காட்சி பெட்டியை பார்த்தா தெரியும் எப்படி அவர்கள் ஒரு ஜெபத்தை விற்கிறார்கள், செய்திகளை விற்கிறார்கள் என்பதை தொலைக்காட்சியிலே நாம் பார்க்கின்றோம். அவருடைய சிந்தனைகள் எல்லாம் எப்படி மக்களிடம் காசு வாங்குவது தான். அப்போ இன்றைக்கு இந்த ஆன்மீகத்தை வியாபாரம் செய்கின்ற வியாபாரிகள் இந்த பிலேயாமின் போதனைகளை கொண்டு திருச்சபைகளுக்குள்ளே வந்து விட்டார்கள். திருச்சபை பெர்காமு திருச்சபையே நீ விழிப்பாக இரு என்று சொல்லுகிறார். பெர்காமு திருச்சபை விழிப்பாக இருக்க வேண்டிய திருச்சபை. ஏனென்றால் பிலேயாம்களின் போதனை, காசுக்காக ஜபத்தை விற்கலாம், காசோலைகளை அனுப்பினாதான் ஜபம், கேஷ் கொடுத்தாதான், இப்போ ஜிபே கொடுத்து அதனுடைய ஸ்லிப்பை வந்து வாட்ஸ்அப் பண்ணினாதான் ஜபம். மொபைல்லையே இப்போது QR கோடை அனுப்பி கொண்டு காசு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். விழிப்பாக இருக்க வேண்டிய ஒரு காலம். இன்றைக்கு அநேக பிலேயாம்கள் கிறிஸ்தவ மக்களிடம் தவறான போதனைகளை கொடுத்து இன்று அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
ஆண்டவருடைய பிள்ளைகள் விழிப்பாக இருக்க வேண்டிய காலம். இரண்டாவதாக சொல்லுகிறார், நிக்கோலோயரின் போதனை திருச்சபைகளுக்குள்ளே நுழைந்து விட்டது. இந்த நிக்கோலோயர் யார்? உலக சிற்றின்பங்களுக்காக விசுவாசத்தை சமரசம் பண்ணலாம். We can compromise our faith just to enjoy the pleasures of the world. உலக சிற்றின்பங்களை அனுபவிப்பதற்காக பற்றுறுதியை, விசுவாசத்தை சமரசம் பண்ணலாம். கொஞ்ச நேரம் நான் உலகத்தை அனுபவித்து விட்டு வருகிறேன் ஏன்னா இது என்று விசுவாசத்தை சமரசம் பண்ணுவது. விசுவாசம் கொஞ்ச நேரம் இருக்கட்டும், நான் கொஞ்சம் உலகத்தை அனுபவித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லுகின்ற அந்த சிந்தனைகள் தான் இன்று திருச்சபைகளுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் ஃபெய்த் கொஞ்சம் இருக்கட்டும், ஆனால் என்னுடைய உலகத்தை நான் அனுபவித்து விட்டு வருகிறேன். இப்படிப்பட்டவர்களுடைய போதனை இன்றைக்கு திருச்சபைகளுக்குள்ளே நுழைந்து விட்டது. விழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு இன்றைக்கு எப்படி இருக்கிறது? எங்களுடைய தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில் படித்த ஒரு மாணவர் அழகான ஒரு பாடல் எழுதினார். வாரத்தில் 1 மணி நேரம் நாங்கள் கிறிஸ்தவங்க, மற்ற நேரத்தில் பேரில் தாங்க நாங்கள் கிறிஸ்தவங்க, நாங்கள் கிறிஸ்தவங்க. தாத்தா தாமஸு, அப்பா ஆமோஸு, நானோ போவாசு, இன்னும் என்னாங்க. ஞாயிற்றுக்கிழமையில வேடத்தை கலைப்பேன், ஆலயத்தில் காவிரியல் நானேதான். பாட்டு பாடி பரமனோடு ஒன்றிய பின்னே பூட்டி வைத்து சுய உருவில் வெளியில வருவேன். தாத்தா தாமஸு, அப்பா ஆமோஸு, நானோ போவாசு, இன்னும் என்னாங்க. வாரத்தில் செய்த பாவம் யாருக்கு தெரியும், பேரத்தில் காணிக்கையா மாறிடும். வாரத்தில் செய்த பாவம் யாருக்கு தெரியும், பேரத்தில் காணிக்கையா மாறிடும். பரத்துக்கு போற டிக்கெட் பாக்கெட்டில் இருக்கும், பிறனுக்கோ என்னிடத்தில் வெறுப்போ கிடைக்கும். தாத்தா தாமஸு, அப்பா ஆமோஸு, நானோ போவாசு, இன்னும் என்னாங்க, இன்னும் என்னாங்க. யாராவது இந்த பேர் வைத்திருந்தால் பொறுத்து கொள்ளுங்கள், இது பாட்டுக்காக எழுதப்பட்ட ஒன்று, உங்களுக்காக பாடுனேன்னு நினைக்காதுங்க. எனக்கு தெரியும் இது காமன் பேர் தான். அதாவது இன்று நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவ வாழ்வு, பாட்டு பாடி பரமனோடு ஒன்றி பின் அங்கேயே ஆண்டவரை பூட்டி வைத்துவிட்டு சுய உருவில் வெளியிலே சென்று வாழுகிற ஒரு வாழ்வு தான். சகரியா தீர்க்கதரிசி சொல்கிறார், கொஞ்சம் சிந்தனைகளை மாற்றுங்கள். மாற்று சிந்தனைகளை உடையவர்களால் தான் மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்பதை இந்த சகரியா தீர்க்கதரிசி மூலமாக நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக, true worship makes us to transcend our boundaries. உண்மை வழிபாடு நம் எல்கைகளை தாண்டி செல்ல செய்கிறது என்பதை மிக தெளிவாக சகரியா தீர்க்கதரிசி எழுதுகின்றார். 8வது அதிகாரத்தை நாம் படிக்கும்போது, பிரிந்து கிடக்கும் வடநாட்டில் இருக்கின்ற மக்களும் தென் நாட்டில் இருக்கின்ற மக்களும் தங்கள் எல்கைகளை தாண்டி வர வேண்டும் என்று சொல்லுகிறார். அதாவது we have constructed our own boundaries now. இது என்னுடைய எல்கை, இதை தாண்டி நான் வர முடியாது என்கின்ற அந்த எல்கைகளை தாண்டி வர வேண்டும். 13வது வசனத்தில் அழகாக சொல்லுகிறார், யூதா குடும்பத்தாரே, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, ஒரு காலத்தில் நீங்கள் சாபமாக கருதப்பட்டீர்கள், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி நீங்கள் உங்கள் எல்கைகளை தாண்டி வாருங்கள். டிரான்செண்டிங் த பவுண்டரிஸ். உண்மை வழிபாடு நம்முடைய எல்கைகளை தாண்டி வர அது உதவி செய்கிறது. Do not confine yourself within the self-made boundaries. சகரியா தீர்க்கதரிசி உடைய செய்தியினுடைய சாரம் என்னவென்றால், சாலமோனுடைய கொடுங்கோல் ஆட்சிக்கு பின், ஆனால் சாலமோனை நல்ல அரசன் நினச்சிட்டு இருக்கிறோம், அதான் நம்ம பெயரெல்லாம் அப்படி வச்சுருப்போம்.
ஆனால் சாலமோனுடைய கொடுங்கோல் ஆட்சிக்கு பின் வடநாடு தென்னாடு என்று பிரிந்து கிடக்கிறது. 10 கோத்திரங்கள் ஒரு பகுதியும் 2 கோத்திரங்கள் 2 பிரிவினை. சகரியா தீர்க்கதரிசி சொல்கிறார், பிரிவினைகளை மறந்து ஒன்று சேர வேண்டிய காலம். உண்மை வழிபாடு, உண்மையாக நீங்கள் புனரமைக்க பெற்ற இந்த ஆலயத்திலே நீங்கள் வழிபட வேண்டுமென்றால் பிரிவினைகளை தாண்டி, எல்கைகளை தாண்டி வாருங்கள். எல்கைகளை தாண்டி வந்து வழிபடுங்கள். இன்றைக்கு எத்தனை எல்கைகளை நாம் வைத்திருக்கிறோம். சமுதாய எல்கைகள், பொருளாதார எல்கைகள், அரசியல் எல்கைகள், ஈவன் ஒரு விசுவாச எல்கைகள். நாங்கள் எல்லாம் ரொம்ப விசுவாசிகள், இவர்களெல்லாம் அப்படி இல்லை என்று சொல்லுகிற அந்த எல்கைகளை தாண்டி வாருங்கள். True worship makes us to cross or transcend our boundaries. உண்மையாக ஆண்டவரை வழிபட்டுகின்ற மக்கள் அந்த எல்கைகளை உடைத்து எறிவார்கள். How much strong our boundaries are. நாம் நம்முடைய எல்கைகளை எப்படி உறுதியாக வைத்திருக்கிறோம்? கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒன்று. நம்முடைய குடும்பங்களுக்கு உள்ளே எல்கைகள், குடும்பங்களுக்கு இடையே எல்கைகள், திருச்சபையாக இணைந்து வரும்போது எல்கைகள், சமூகத்தில் எல்கைகள். உண்மையான வழிபாடு நம்முடைய எல்கைகளை தாண்டி செய்கின்றது. கலாத்தியர் 2வது அதிகாரத்தில் பவுலடியார் எழுதுகிறார், எருசலேமிலே அப்போஸ்தலர் கூட்டம் நடைபெறுகிறது. கை கொடுத்து ஜெபித்து ஊழியக்காரர்களை அனுப்புகிறார்கள். திருப்பணி காலத்தில் பேதுரு யூதர்களிடம் அனுப்பப்படுகிறார். பவுலடியார் புற இனம் என்று கருதப்பட்ட மக்களிடம் அனுப்பப்படுகிறார். யூதர் அல்லாதவர்களிடம் அனுப்பப்படுகிறார். எப்படி பேதுரு நான் பணி செய்கின்ற இடத்தில் வரலாம் என்ற சிந்தனை ஆதி திருச்சபையிலே உருவாகிவிட்டது. என்னுடைய எல்கையில் இவர் எப்படி வரலாம்? இந்த ஊழியக்காரர்களிடம் ஏற்பட்ட அந்த பிரிவினை தான் திருச்சபையை பிரிக்க செய்தது. திருச்சபை மக்களுடைய பிரிவினை முதல்ல வரல. அதனால தான் அவர்கள் நான் பவுலை சார்ந்தவன், நான் கேபாவை பேதுருவை சார்ந்தவன், நான் அப்பல்லோவை சார்ந்தவன். திருச்சபையில் பிரிவினை, பவுண்டரி வால்ஸ் உருவாவதற்கு காரணம் ஒரு காலத்தில் ஊழியக்காரர்கள் தான். அதன் அடிப்படையில் தான் மக்கள் எல்கைகளை வகுத்தார்கள், எல்கை பவுண்டரிஸை உருவாக்கினார்கள். எனவே தான் பவுலடியார் கேட்கிறார் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில், கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? யார் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுத்தது என்ற வினாக்களை எழுப்பி அவர் சொல்லுகிறார், ஆதி திருச்சபையே உங்களுடைய எல்கைகளை தாண்டி வாருங்கள். எல்கைகளை தாண்டி வர வேண்டிய கட்டாயம். உண்மையாக வழிபடுகின்ற மக்களிடம் எல்கைகள் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இருக்கக்கூடாது. ஆலயத்திலே ஒன்றாக அமர்ந்து எவ்வளவு சத்தமாக, எவ்வளவு அழகாக பாடுகிறோம். எல்லாருக்குமா உன்னத கர்த்தாதி கர்த்தாவே நீர் வாழ்க என்று உரக்க சத்தமாக நாம் இணைந்து பாடுகிறோம். வானத்தையும் பூமியையும் படைத்த ஒரே கடவுளை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று திருமேடை ஆல்டருக்கு முன்னால் நின்று விசுவாச பிரமாணத்தை நாம் இணைந்து அறிக்கையிடுகிறோம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே என்று இணைந்து ஜபிக்கிறோம். ஆனால் இன்று எத்தனை எல்கைகளை தாண்டி வந்திருக்கிறோமா என்ற சிந்தனையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். Concentrate not on what divides us but what unites us. நம்மை பிரிப்பவைகளிடம் கவனத்தை செலுத்தாமல் நம்மை இணைக்கிறவைகளிடம் கவனம் செலுத்த நாம் அழைக்கப்படுகின்றோம். பிரிவினை வலுவின்மை, கூட்டுறவு வலிமை. ஃபேனி கிராஸ்பி என்று சொல்லுகின்ற ஒரு பாடகரை, அதாவது 8000ற்கு மேலான பாடல்களை எழுதிய ஒரு பெண்மணி ஃபேனி கிராஸ்பி,
Blessed assurance, Jesus is mine. உலகத்திலே அதிகமான நல்ல பாடல்களை எழுதியவர், கண் பார்வையற்றவர். அந்த ஃபேனி கிராஸ்பி ஒரு பாடலில் அவர்கள் சொல்வார்கள், let us make our life beautiful. Let us make our life beautiful. அவர் சொல்லுகிறார், the chords that were broken will vibrate once more. அறுந்து போன உடைந்த கம்பிகள், உடைந்த உறவுகளை மீண்டும் ஒருங்கிணைத்து மீண்டும் let us make the chords vibrate. உடைந்த கம்பிகள், அறுந்து போன கம்பிகளை நாம் ஒன்றாக இணைத்து மீண்டும் அதிர்வுகளை ஏற்படுத்துவோம் என்று சொல்லுகிறார்கள். அதிர்வுகளை ஏற்படுத்துவோம். நான் ஏற்கனவே சொன்ன அந்த மாணவர் இன்னொரு பாடல் எழுதினார். மனமிசைந்து அனைவரும் உடன் பிறப்பாய் தினம் வாழ்வது சிறப்பானது, நன்மையானது, இன்பமானது, மண் வாழ்வினில் பேரழகு. மனமிசைந்து அனைவரும் உடன் பிறப்பாய் தினம் வாழ்வது சிறப்பானது. அது ஆரோரின் தலை மீது பொழிந்து அவரது தாடியில் வழிந்து அங்கியில் குழைந்து தொங்கலில் இழைந்து கீழ் வடிந்திடும் பரிமளம் போன்றது. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பாய் தினம் வாழ்வது சிறப்பானது. இன்று இனம் மொழி பொருள் நிலை கொண்டு எத்தனை பிரிவுகள் உண்டு. இன்று இனம் மொழி பொருள் நிலை கொண்டு எத்தனை பிரிவுகள் உண்டு. இன்பமாய் பகிர்ந்து அன்பினில் பிணைந்து, இன்பமாய் பகிர்ந்து அன்பினில் பிணைந்து ஒன்றாய் இணைந்து வாழ்வதே அருளரசு. மனமிசைந்து அனைவரும் உடன் பிறப்பாய் தினம் வாழ்வது சிறப்பானது. உண்மையான வழிபாடு நம்முடைய எல்கைகளை தாண்டி செல்ல செய்யும். சகரியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, யூதா குடும்பத்தாரே, ஒரு காலத்தில் சாபமாக கருதப்பட்டோம். சாபமாக கருதப்பட்ட நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்போது இணைந்து வாருங்கள், எல்கைகளை தாண்டி வாருங்கள் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக, true worship transforms our life. True worship transforms our life. நம்முடைய வாழ்வை மாற்றுருவாக்கம் செய்யும். உண்மையான வழிபாடு நம் வாழ்வை மாற்றுருவாக்கம் செய்யும். மாற்றுருவாக்கம் செய்யும். வாழ்வை மாற்றுருவாக்கும் வழிபாடு. 8வது அதிகாரம் 16 முதல் 16, 17 ஆகிய வசனங்களை நாம் படிக்கும்போது அழகாக சொல்லுகிறார், உண்மை பேசுங்கள். சகரியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உண்மை பேசுங்கள், சத்தியத்திற்கும் சமாதானத்திற்கும் ஏற்ப தீர்ப்பு செய்யுங்கள், மனதால் கூட தீமை செய்யாதிருங்கள், பொய் ஆணை இடாதிருங்கள். மனதால் கூட தீமை செய்யாதிருங்கள், சத்தியத்திற்கும் சமாதானத்துக்கும் ஏற்ப தீர்ப்பு செய்யுங்கள். ஒரு சுய மதிப்பீடு நமக்கு தேவை. We need a self-evaluation. How far my worship transforms my life? என்னுடைய வழிபாடு என்னுடைய வாழ்வை மாற்றுருவாக்கம் செய்திருக்கிறதா? இல்லை என்றால் உண்மையான வழிபாடு அல்ல. நம் வாழ்வை புதிய வழியில் சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். பற்றுறுதியின் ஆதாரமான இந்த வழிபாட்டை பற்றிய ஒரு புதிய சிந்தனை, ஒரு புதிய மதிப்பீடு நமக்கு தேவை. We need a self-reflection, a critical reflection and a creative reflection on worship. வழிபாட்டை குறித்த ஒரு மதிப்பீடு நமக்கு தேவை. சகரியா தீர்க்கதரிசி தன்னுடைய நிறைவு பகுதியிலே அதிகாரத்திலே 14வது அதிகாரம் 16வது வசனத்திலே அழகாக சொல்லுகிறார், எருசலேமுக்கு ஆண்டவரை தொழுது கொள்ள மக்கள் வருவார்கள். When our worship transforms our life, people who are living around us
will come to the church. எருசலேமுக்கு ஆண்டவரை தொழுது கொள்ள மக்கள் வருவார்கள். அந்த ஆண்டவரை தொழுது வருகின்ற மக்கள் இங்கே ஒரு வழிபடுகின்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. There is a community, worshiping community here. There is a worshiping community in Igidi. People will come. We don't have to go there. When our life is transformed, people will come to us. இங்கே ஒரு வழிபடுகின்ற கூட்டம் இருக்கிறது. ஒரு மாற்றுருவாக்க பெற்ற ஒரு கூட்டம் இங்கே இருக்கிறது. Let us go and worship with them. நாமும் செல்வோம், அவர்களோடு நாமும் இணைந்து ஆண்டவரை வழிபடுவோம் என்று சொல்லி அனைவரும் அவர்கள் வருவார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதாவது இந்த பகுதியில் 8வது அதிகாரம் 8வது வசனத்தை படிக்கும்போது, என்னிடம் நீங்கள் திரும்பும் போது கடவுள் உங்கள் பக்கம் திரும்புவார் என்று சொல்லுகிறார் சகரியா தீர்க்கதரிசி. என்னிடம் திரும்புங்கள், அப்போது கடவுள் உங்கள் பக்கம் திரும்புவார். ஆனால் இன்னைக்கு கடவுள் உங்கள் பக்கம் திரும்புவார்னு தான் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்த அட்டை கொடுப்போம். கிளி ஜோசியம் சர்ச்சஸ்லையும் கொண்டு வந்துட்டோம். ஜனவரி மாதம் ஒரு வாக்குத்தத்த அட்டை. முன்னால் வருஷத்துக்கு ஒருக்கா, இப்போ மாதத்திற்கு ஒருக்கா, இப்போ டெய்லி வாக்குத்தத்த அட்டை தான். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் முழுவதுமாக திருமறையில் இருக்கிறது. இதை விட்டு விட்டு ஏதோ ஒரு அட்டையை வைத்துக்கொண்டு இதுதான் வாக்குத்தத்தம் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற நிலைகள் திருச்சபையில் மாற வேண்டும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் முழுவதும் பைபிளில் இருக்குது. இதை தாண்டி வியாபாரத்திற்காக யாரோ பொறுக்கி எடுத்து போடுகின்ற வசனங்கள். கடவுளிடம் திரும்புங்கள், அப்போது கடவுள் நம் பக்கம் திரும்புவார். என்னிடத்தில் திரும்புங்கள், அப்போது நான் உங்கள் பக்கம் திரும்புவேன். இந்த ஆங்கிலத்தில் இஃப் அண்ட் வென் என்று 2 சொற்கள் பயன்படுத்துவோம். இஃப் we return to God, God will return to us. நாம் கடவுளிடம் திரும்பினால் கடவுள் நம் பக்கம் திரும்புவார். இல்ல? When we return to God, God will return to us. நாம் கடவுளிடம் திரும்பும் போது கடவுள் நம் பக்கம் திரும்புவார். எனவே கடவுள் நம் பக்கம் திரும்புவது இட் இஸ் கண்டிஷனல். கடவுளுடைய கிருபை இட் இஸ் கண்டிஷனல், நிபந்தனைக்குட்பட்டது. இட் இஸ் ஃப்ரீ. கடவுள் நம் பக்கம் திரும்புவது ஃப்ரீ பட் நாட் சீப். ஆண்டவர் நம் பக்கம் திரும்புவது அது இலவசமானது, ஆனால் அது மலிவானது அல்ல. இன்றைக்கு கடவுளுடைய கிருபையை மலிவு பொருளாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். பேராயர் லெஸ்லி நியூபிகின் அழகாக சொல்வார், கிறிஸ்டியன்ஸ் have become the peddlers of cheap grace and easy victory என்று சொல்வார். ஆண்டவருடைய கிருபையையும் ஆண்டவர் தருகின்ற வெற்றி வாழ்வையும் விலை பேசி விற்கின்ற மலிவு வியாபாரிகளாக மாறிவிட்டார்கள் கிறிஸ்தவர்கள். If we return to God, God will return to us. When we return to God, God will return to us. கடவுள் நம் பக்கம் திரும்புவது அது இலவசம்தான், பட் மலிவு அல்ல. We need to return to God. கடவுளிடம் நாம் திரும்பும் போது தான் கடவுள் நம் பக்கம் திரும்புவார் என்ற செய்தியை மிக அழகாக சகரியா தீர்க்கதரிசி சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, 20 முதல் 23 வரை உள்ள வசனங்களை படிக்கும்போது, நீங்கள் ஆசி மொழியாய் மாறுவீர்கள். பல நகரங்களில் வாழுகிற மக்கள், இங்கே ஒரு வழிபடுகின்ற கூட்டம் இருக்கிறது, நாங்களும் வருகிறோம், கடவுளை வழிபடவும் கடவுளை தேடவும் அவர்கள் நம்மை தேடி வருவார்கள். There is a worshiping community, let us go and worship the Lord with them என்று சொல்லி அவர்கள் வருவார்கள். நாம் வெளியே சென்று சொல்ல வேண்டியதல்ல. When our life is transformed, definitely people will come and join with us in the worship. எனவே வழிபாட்டுக்கு நாம் அழைக்க வேண்டிய தேவையில்லை. நாம் நம்முடைய வாழ்வை மாற்றுருவாக்கம் செய்யும் போது மக்கள் திருச்சபையை தேடி வருவார்கள். எனவே நாம் கடவுளிடம் திரும்ப வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. Worship is an act of returning to God. கடவுளிடம் திரும்புவதுதான் வழிபாடு. அந்த கடவுளிடம் நாம் வழிபாட்டின் வழியாக திரும்பும்போது நம்முடைய பழமைவாத சிந்தனைகளை அது மாற்றுருவாக்கம் செய்கிறது. It translates, true worship translates our traditional understanding. True worship makes us to transcend our boundaries.
We have made our own boundaries. When we worship God truly, we need to overcome such boundaries. We need to break such boundaries and come together, united together. And we need to transform our life. When our life is transformed, people living around us will come to us and they will be joining with us, and we will be able to worship our Lord together. எனவே வழிபாடு என்பது நம்முடைய கிறிஸ்தவ பற்றுறுதியின் விசுவாசத்தின் ஆதாரமாக இருக்கிறது. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, எங்களுடைய பற்றுறுதியின் ஆதாரமாகிய வழிபாட்டை குறித்து சகரியா தீர்க்கதரிசியின் செய்தியின் மூலமாக நாங்கள் சிந்தித்தோம். வழிபாடு எங்களுடைய மரபு சிந்தனைகள், பழமைவாத அடிப்படைவாத சிந்தனைகளில் மாற்றுகிறது. எங்களுக்கு முன்பாக நாங்களே அமைத்து கட்டி வைத்திருக்கின்ற எல்கைகளை தாண்டி செல்ல செய்கிறது. உண்மையான வழிபாடு இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அவர் லைஃப். அப்படி எங்களுடைய வாழ்வை அது மாற்றுருவாக்கம் செய்யும் போது எங்களை சுற்றி வாழுகின்ற மக்கள், இங்கே ஒரு கூட்ட மக்கள் கடவுளை வழிபடுகின்ற கூட்டம் இருக்கிறது, எனவே நாங்களும் வழிபட வருகிறோம் என்று சொல்லி அவர்களும் நம்மை தேடி வருவார்கள், கடவுளை நாடி வருவார்கள். அதுதான் திருச்சபை செய்ய வேண்டிய சாட்சி. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு அறைகூவலை இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வழிபாட்டை குறித்து நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்கிறோம். எங்களுடைய வழிபாடுகளிலே பலவிதமான அடிப்படைவாத சிந்தனைகளை வைத்துக்கொண்டு இன்று வழிபட்டு கொண்டிருக்கிறோம். உண்மை வழிபாடு மரபு சார்ந்த சிந்தனைகளை அது உடைத்தருகிறது, எல்கைகளை உடைத்தருகிறது. எங்களுக்கு இடையே இருக்கின்ற பிரிவினைகளை வைத்துக்கொண்டு, எங்களுக்கிடையே இருக்கின்ற கசப்புகளை நாம் வைத்துக்கொண்டு நாங்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய உணவை உட்கொள்ள நாங்கள் இணைந்து வரும்போது நாங்கள் அனைவரும் சமநிலையினர், நாங்கள் அனைவரும் பொதுநிலையினர். கடவுளுடைய கிருபையை நாங்கள் இணைந்து தேடுகிறோம். We all seek your presence, your grace என்ற அந்த உணர்வை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களுடைய வழிபாடு எங்களுடைய வாழ்வை மாற்றுருவாக்க செய்யட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் எங்களுடைய வழிபாடுகளை நாங்கள் அமைத்துக்கொள்ள, அது பற்றுறுதியின் ஆதாரமாகி அந்த வழிபாட்டை நாங்கள் உண்மையாக ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகின்ற ஒரு ஆராதனையாக எங்களுடைய ஆராதனைகளை ஆண்டவர் மாற்றி தர வேண்டும் என்று எங்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். இந்த திருச்சபையின் ஆயர்கள், அவருடைய குடும்பங்களை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கின்றோம். பொறுப்புள்ள பணி, ஆயர் பணி கடினமான பணி. அந்த பணியை நிறைவேற்றுகின்ற போது ஆண்டவருடைய அருளையும் ஆதரவையும் அபரிமிதமாக உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த திருச்சபையை நடத்தி செல்லுகின்ற செயலர், பொருளர், கமிட்டி அங்கத்தினர்கள் அனைவருக்காக நன்றி சொல்லுகிறோம். அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் பல்வேறு நிலைகளில் இந்த திருச்சபையில் அநேகர் பங்களிப்புகளை செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குழுக்களிலே இணைந்து பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். இளையவர்கள், எங்களுடைய அன்பு பிள்ளைகள் தங்களுடைய பங்களிப்பை இணைந்து செய்வதன் மூலமாக இந்த திருச்சபையின் பணிகள் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருப்பதை ஆண்டவர் பார்க்கிறேன். நம்முடைய பிள்ளைகளை, அவருடைய பணி, அவருடைய வாழ்வை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. கவலையோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே, என்னுடைய வாழ்விலே என்று நீர் இரக்கம் செய்ய போகிறீர் ஆண்டவரே. உம்மை ஆராதிப்பதற்காக ஓடோடி வருகின்றேனே. என்னுடைய வாழ்விலே ஆண்டவரே நீர் செயலாற்றும் ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்திலே உம்முடைய செயல்பாடு தேவை ஆண்டவரே. என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய வேதனைகள், என்னுடைய கண்ணீர்கள், என்னுடைய அங்கலாய்ப்புகள், என்னுடைய விரக்திகளை ஆண்டவரே நீர் பாரும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்ற, இழப்புகளினால் தங்களுடைய வாழ்விலே நொந்து போயிருக்கின்ற குடும்பங்கள், மக்களுக்காக, தங்களுடைய வாழ்விலே வேலை, அதற்கு ஏற்ற கூலி, தன்னுடைய உழைப்பிற்கு ஏற்ற வருமானங்கள் இல்லாமல் சோர்வடைந்திருக்கின்ற உள்ளங்களை ஆண்டவரே உம்முடைய திரு சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய மகத்துவங்களை உம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக ஆண்டவர் உதவி செய்யும்.
ஆண்டவருக்காக நாங்கள் பெரிய காரியங்களை செய்யும் போது ஆண்டவர் எங்களுடைய வாழ்விலே செயலாற்றுகிறீர். இந்த திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். சிறியோர் முதல் பெரியோர் வரை இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த திருச்சபை 31 ஆண்டுகளாக இந்த திருச்சபையை ஆண்டவர் மிக மகிழ்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறீர், ஆசீர்வாதமாக நடத்தி கொண்டிருக்கிறீர். இந்த திருச்சபையை நிறுவியவர்கள், இந்த திருச்சபையிலே தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்த மக்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். நாளை தினம் இந்த திருச்சபையினுடைய 31வது சபை நாள் விழா பிறந்த நாளை அவர்கள் கொண்டாடும் போது அவருடைய கொண்டாட்டத்திலே ஆண்டவரும் உடனிருந்து மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த இரவு நேரத்திலும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுடைய வேண்டுதலை ஆண்டவர் ஏற்றருளும். உம்முடைய சித்தத்தின்படியே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவர் செயலாற்றும். உம்முடைய கரத்திலே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். மீட்பர் இயேசுவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த கடவுளே, ஆமென்.